இங்க சோல்ஜர்ஸ் வரிசையா அம்பு விடுறாங்க. அது நேரா போய் அங்க படையெடுத்து வந்த மிருகங்கள் மேல பாயுது. ஆனா அம்புகளால ஒரு சில மிருகங்கள் மட்டும்தான் சாகுது. அதுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மிருகங்கள் வேகமா அந்த கோட்டையை நோக்கி வந்துட்டு இருக்குது. உடனே அந்த மிருகங்களோட ராஜா ஒரு சிக்னல் கொடுக்குது. சடனா அந்த மிருகங்கள் எல்லாம் இன்னும் ஆக்ரோஷமா கோட்டையை நோக்கி படையெடுக்குது. அதை பார்த்து அந்த நாட்டு அரசர் அந்த மிருகங்கள் மேல அடுத்த கட்ட தாக்குதலை பண்ண சொல்றாரு. உடனே படை வீரர்கள் பெரிய பெரிய கற்களை எடுத்து அதுக்கு மேல ஆயில ஊத்தி அதை நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. அதுக்கப்புறம் அதையெல்லாம் அந்த மிருகங்கள் மேல வீச ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீப்பந்துகள் எல்லாம் மிருகங்கள் மேல விழுந்து அந்த மிருகங்களை சாகடிக்குது. ஆனா தீப்பந்துகளாலையும் அந்த மிருகங்களை முழுசா கட்டுப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான அம்புகளை படை வீரர்கள் வீசுறாங்க. அதுலயும் அந்த மிருகங்கள் அடங்கல. உடனே அந்த நாட்டு அரசர் பெண் படை வீரர்களை களத்துல இறக்குறாரு. அவங்க எல்லாரும் அவங்களோட கால்ல கயிறை கட்டிட்டு கோட்டைக்கு மேல ஏறி வர்ற மிருகங்களை ஈட்டிகளால குத்துறாங்க. ஆனா அதுலயும் நிறைய பெண் படை வீரர்கள் அந்த மிருகங்களால துண்டு துண்டா கிழிக்கப்படுறாங்க. அவங்க போன இரும்பு வளையங்கள் மட்டும் எம்டியா திரும்ப வந்துச்சு. அந்த டைம்ல அந்த மிருகங்களோட ராஜாவை காமிக்கிறாங்க. அந்த மிருகத்தை சுத்தி ஸ்பெஷல் பவர் வச்சிருந்த நிறைய மிருகங்கள் அதுக்கு பாதுகாப்பா நினைச்சு. அப்போ அரசர் அந்த மிருகங்கள் மேல தீப்பந்தங்களை திரும்பவும் வீச சொல்றாரு. ஆனா இந்த டைம் சாதாரண கற்களை வீசாம முள்ளு இருந்த பெரிய பெரிய கற்களை தீ வச்சு அந்த மிருகங்கள் மேல தொடர்ந்து வீசுறாங்க. ஆனா அந்த மிருகங்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி ராஜா மிருகத்தை சேவ் பண்ணி வைக்குதுங்க. இதனால அந்த ராஜா மிருகம் பயங்கர கோபம் ஆயிடுது. அது ஒரு சிக்னல் கொடுத்ததும் அங்க இருந்து லட்சக்கணக்கான மிருகங்கள் இன்னும் வேகமா கோட்டைக்கு மேல ஏறி போகுது. படை வீரர்களும் தொடர்ந்து பதில் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.